இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பஞ்சாயத்து மூலமா உறவை வெட்டி விட்டுட்டா அவன் ஊரை விட்டு போயிடுவான், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அவன் இங்கே இருந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். செங்கல் சூளைய ஏலத்துல எடுத்து நமக்கே பிச்சு போடுற மாதிரி கொடுக்கறான். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் அவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க. அவங்க யாருக்கும் நம்ம அளவுக்கு பாதிப்பு இல்ல இல்லக்கா, அதான் அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. மாமாவுக்கு அவன் அவரோட தங்கச்சி பையன், அதனாலதான் அவர் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. அவனை என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சந்திரா. அக்கா, பஞ்சாயத்துல வச்சு அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டத அவனும் சீரியஸா எடுத்துக்கல, ரேவதியும் சீரியஸா எடுத்துக்கல. ஓ பேச்ச மீறி அவ அவனை பார்க்க போய்கிட்டு தான் இருப்பா. அவனும் அவளோட போன்ல பேசுறான், நேர்ல பாக்குறான். நம்மளால எதுவுமே செய்ய முடியல. அதுக்குன்னு அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா? உன்னை யாருக்கா விட சொன்னதே? அவன் இன்னும் இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிற திமிர்ல தான் இருக்கான். அவன் திமிர அடக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அவங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிக்கிறது தான். நிரந்தரமா பிரிக்கிறதுனா டைவர்ஸ் சொல்றியா? ஆமா, அவங்கள சட்டப்படி பிரிச்சாதான் அவன் மாப்பிள்ளைங்கிற உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள வரவும் முடியாது. அதே மாதிரி ரேவதியோட புருஷன் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நம்மளை எதிர்த்து பேசவும் முடியாது.